குழந்தைங்க பேரில் போடுறது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் சொன்னேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழந்தையோட மேஜர் வரைக்கும் தான், அதாவது கார்டியனால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 17 வருஷம் நான் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் குழந்தையோட வளர்ச்சி போது இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஈவன் தோ இட் இஸ் அ சைல்டு. என்கிட்ட ஒரு கிளைண்ட் கால் பண்ணார். பழைய கிளைண்ட் தான். ஒரு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் போட்டிருக்காரு, என் மூலமாக தான். அவர் போட்டிருக்கும் போது கால் பண்ணியிருந்தார். இது மாதிரி எனக்கு வந்து புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும், லம்சமாக எஸ்ஐபிஓ வாட் எவர் இஸ் அண்ட் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி தான் என் குழந்தை பேரில் போடணுமா இல்லை என் பேரில் போடுறதா, எது வந்து பெஸ்ட் ஆப்டிமல் பிளானிங்காக இருக்கும்னு கேட்டிருந்தாரு. சரி சார், நான் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். எப்பவுமே வந்து சைல்டு பேரில் போடுறதா நல்லது, குழந்தைங்க பேரில் போடுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொல்கிறேன், நம்மளே வந்து நம்ம பேரில் போட்டு நம்ம எப்போ வெளில எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொன்னார். கிடையவே கிடையாது சார். சைல்டு ஃபண்டில் சைல்டு பேரில் போடுறது, குழந்தைங்க பேரில் போடுறது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் சொன்னேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் சொன்னேன், சார் நீங்கள் இல்லை நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க சைல்டு பேரில் போடுறத விட உங்கள் பேரில் போட்டால் வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் பணம் விட்ரா பண்ணிக்கலான்னு. அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவ்னு நான் சொன்னேன். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு செலவுன்னு வரும்போது டப்புன்னு அதுலேருந்து காசு எடுத்துருவீங்க. இதுவே குழந்தை பேரில் போட்டிங்கன்னா தட் இஸ் லாக்ட் இன் டில் த சைல்டு இஸ் கெட்டிங் மேஜர். அவங்க மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து லாக்ட் ஆகிருக்கும், உங்களால் எடுக்கவே முடியாது. அதில் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்குமே தவிர உங்கள் பேரில் போடுறத காட்டிலும் விட அதுதான் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்றதை இன் டீட்டெயிலாக நான் கால்குலேட் பண்ணி காட்டியிருந்தேன். யூ வாஸ் வெரி ஹாப்பி. அது பார்த்தீங்கன்னா 11,000 தான் கட்ட சொன்னேன் குழந்தை பேரில் எஸ்ஐபி. அது என்ன வேல்யூ தெரியுமா? 15 வருஷம் கழிச்சு இப்போ பாருங்க, குழந்தைக்கு வந்து 2 வயசுன்னு என்கிட்ட வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மந்த்லி 11,111 ரூபாய் நான் போட சொன்னேன். ஸ்டெப் அப்பில் 10%. எஸ்ஐபி பீரியட் வந்து 17 வருஷம். ஏன்னா குழந்தைக்கு வந்து 1 வயசு முடிஞ்சு 2வது வயசு ஆரம்பிக்குதுன்றதுனால அங்கேருந்து 18 ஏஜ் வரைக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழந்தையோட மேஜர் வரைக்கும் தான், அதாவது கார்டியனால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது அப்பா அம்மாவால் குழந்தையோட மேஜர் வரைக்கும் தான் தே கேன் இன்வெஸ்ட் ஃப்ரம் தேர் அக்கௌண்ட். மேஜர் ஆனதுக்கு பிற்பாடு குழந்தைக்கு, அதாவது மேஜர் ஆன உடனே பேன் எடுத்துட்டு ஆதார் அப்டேட் பண்ணிட்டு பேன் அப்டேட் பண்ணிட்டு போய் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துட்டதுக்கு பிற்பாடு அந்த ஃபோலியோவில் போய் ஆட் பண்ணிடணும். அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து கேஒய்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாமே அவங்க பேருக்கு மாற்றப்படும். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஐதர் வித்ட்ரா பண்ணி குழந்தையோட பேரில் அவங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியா இருந்தால் அதுக்கப்புறம் குழந்தை பேர்லேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பிக்க முடியுமே தவிர மேஜர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஈவன் தோ இட் இஸ் அ சைல்டு, அப்பா அம்மா அக்கௌண்ட்லேருந்து குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 17 வருஷம் ஒரு மாதம் 11,111 ரூபாய் கட்டியிருந்தாருன்னா அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 54 lakhs இருக்கும். 2 விதமான ரிட்டர்ன் சொல்லியிருந்தேன், 12%, 13%. 17 வருஷம் கழிச்சு குழந்தையோட மேஜர் வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,28,00,000 1,40,00,000 கிட்டத்தட்ட அவருக்கு இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் நான் சொல்றேன்னா, த லாங்கர் டைம் அவங்க இருக்கிறதுனால அவங்க ஸ்டெப் அப்பும் இருந்தாங்க, அட் த சேம் டைம் அவங்க லாங் டேர்ம்ல இருக்கிறதுனால they will be able to see the crores very fast. 17 வருஷம் நான் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் குழந்தையோட வளர்ச்சி போது அவங்க பெருசாகும்போது அவங்க காலேஜ் செலவுக்கு இது இன்ஃப்ளேஷன் போய் நீங்க பாதிக்கு பாதினே வச்சுக்கலாம். 75 lakhs 80 lakhs இருந்தா கூட அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, இன்ஜினியரிங் படிப்போ இல்லை டாக்டர் படிப்போ ஈஸியா ப்ரெஷர் இல்லாமல் நம்மளால கொடுக்க முடியும். இல்லைனா இந்த எஸ்ஐபி அவங்க கண்டினியூ பண்ணிட்டே வந்திருந்தா கூட அவங்க 25 ஏஜ்ல 30 ஏஜுக்குள்ள நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி அவங்க கஷ்டப்படாம ஒரு 25 to 30 ஏஜுக்குள்ள they will be crorepati. அவங்களால crorepati ஆக முடியும். எப்படின்னா இந்த மாதிரி எஸ்ஐபி போட்டு அவங்கள அதை கண்டினியூ பண்ணாங்கன்னா வித்தின் 10 to 15 இயர்ஸ் கழிச்சு அவங்களால 30 to 35 ஏஜ்ல they will be having double digit crore. சர்வசாதாரணமா அவங்களால 15-20 கோடி கையில வச்சிருக்க முடியும். வேற எந்த விதமான விஷயத்தை தவிர விட இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் பசங்களுக்கு பெஸ்டா இருக்கும், வேற எல்லாத்தையும் காட்டிலும் விட. இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா மேல இருக்க நம்பரை கால் பண்ணுங்க. நானே உங்களுக்கு வந்து பர்சனலைஸா டிஎம் பண்ணி எப்படி பண்ணணும்னு கைட் பண்றேன்.